எம்ஜிஆர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, சொன்ன வார்த்தையை உயிராக காத்த தலைவர். சத்யா ஸ்டுடியோவுக்கு ஷூட்டிங்கிற்கு செல்லும் வழியில் ஒரு இளைஞன் கையில் திருமண அழைப்பிதழுடன் நின்று கொண்டிருப்பதை எம்ஜிஆர் தொடர்ந்து கவனிக்கிறார். ஒரு நாள் காரை நிறுத்தச் சொல்லி, "என்னப்பா விஷயம்?" என்று கேட்கிறார். அந்த இளைஞன் கண்கலங்கியபடி, "தலைவா, அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். உங்கள் தலைமையில தான் நடக்க வேண்டும். நீங்கள் வந்தால்தான் தாலி கட்டுவேன். இல்லையென்றால் கல்யாணமே நடக்காது" என்று சொல்கிறான். எம்ஜிஆர், "பார்ப்போம், ஞாபகப்படுத்துங்கள்" என்று சொல்லிவிட்டு செல்கிறார். நாட்கள் கடக்கின்றன. ஆனால் யாரும் அந்த அழைப்பை அவருக்கு நினைவுபடுத்தவில்லை. மணமகன் தாலி கட்டாமல் காத்திருக்கிறான். முகூர்த்தம் போய்விடும். "தாலி கட்டு" என்று வற்புறுத்தினாலும் அவன் ஒரே ஒரு பதில்தான் சொல்கிறான். என் தலைவர் சொன்னார், "கண்டிப்பாக வருவார்." ஷூட்டிங்கிற்காக மேக்கப் போடும்போது மேக்கப் பெட்டியிலிருந்து திருமண அழைப்பிதழ் ஒன்று எம்ஜிஆரின் கண்ணில் படுகிறது. "இது என்ன?" என்று கேட்டபோது, அதுதான் அந்த இளைஞன் கொடுத்த அழைப்பிதழ் என்பதை அறிகிறார். உடனே மேக்கப்பை நிறுத்திவிட்டு, "வண்டியை எடுங்கள்" என்று கிளம்புகிறார். பலத்த மழை. கார் செல்ல முடியாத அளவுக்கு சேரும் சகதியுமாக இருக்கிறது. டிரைவர், "இதற்கு மேல் கார் போகாது" என்று சொல்கிறார். ஒரு நொடியும் யோசிக்காமல் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு மழையிலும் சேற்றிலும் நடந்து அந்த கிராமத்தை நோக்கிச் செல்கிறார் எம்ஜிஆர். தலைவர் வருகிறார் என்ற செய்தி பரவியதும் ஒட்டுமொத்த கிராமமும் அவரை வரவேற்க ஓடி வருகிறது. குடிசை வீட்டிற்குள் நுழைந்த எம்ஜிஆர் மணமகனை பார்த்து, "ஏன் ஒரு நாள் வந்து ஞாபகப்படுத்தல?" என்று கேட்கிறார். அந்த இளைஞன், "நீங்கள் வருவேன் என்று சொன்னீர்கள். அந்த வார்த்தை போதும் தலைவா. அதனால்தான் காத்திருந்தேன்" என்று பதிலளிக்கிறான். அந்த அன்பைக் கண்டு நெகிழ்ந்த எம்ஜிஆர் தன்னுடன் கொண்டு வந்த பணத்தை அவர்களிடம் கொடுத்து, தாலியையும் எடுத்துக் கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். முகூர்த்த நேரம் போய்விட்டதே என்று சொன்னபோது, மணமகன் சொன்ன வார்த்தை இன்றும் வரலாறாக நிற்கிறது. "என் தலைவரின் கையால் தாலி கிடைத்த இந்த நேரம்தான் எனக்கு நல்ல நேரம்." இதுதான் ஒரு தலைவர். சொன்ன வார்த்தையை உயிராக காப்பாற்றிய தலைவர். அதனால்தான் இன்று வரை மக்கள் மனதில் வாழ்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.